பணியப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், யாருக்கிட்டேயும் உண்மை இல்ல. இந்த நாட்டில எதுலேயும் உண்மை இல்லைன்ற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி என்ன? தாவேக ஆட்சியா? அதுவே தப்பு. தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு. இது தானே ஊடகங்கள்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு தாவேக அரசுன்னு சொல்கிறதும், எதிர்கட்சிகளும் தாவேக அரசுன்னு சொல்கிறதும் எந்த வகை நியாயம்? மக்கள் தாவேகாவுக்கு தனி பெரும் அதிகாரத்தையோ ஆட்சியோ கொடுக்கவில்லை. அவங்க விடுதலை சிறுத்தைகள், இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடைய ஆதரவை பெற்றும் அவர்களும் கூட்டணி வைத்தும் கூட்டணி அரசு தான் இருக்குது. இதை மறந்துட்டு கூட்டணி இல்லாத மாதிரியும் தனி அரசு மாதிரியும் எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு என்னென்னா, அந்த கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்களே தாவேக அரசுன்னு சொல்கிறது தான் எனக்கு சிரிப்பு வருது. இன்னொன்று சொன்னால், தாவேக தனித்து அரசு அமைக்கவில்லை. அதை அமைக்கிறதுக்கான மக்கள் வழி செய்யாத காரணத்தால் தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு தான் நடக்குது. அப்போ தாவேக மட்டும் ஆளுங்கட்சி கிடையாது. இந்திய தேசிய காங்கிரஸும் ஆளுங்கட்சி தான், விடுதலை சிறுத்தைகளும் ஆளுங்கட்சி தான், இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக்கும், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆளுங்கட்சி தான். அதுவும் இவங்கெல்லாம் ஆளுங்கட்சின்னே சொல்லிக்க தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு அங்கம் வகிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அமைச்சரவையில் வந்துட்டிங்களோ, அப்போ உங்கள் கட்சியும் ஆளுங்கட்சி தான்றதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களே. நீங்கள் இதை ஏன் மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல. திருமாவளவன் போன்ற ஒரு பழுத்த அரசியல்வாதி கூட கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக அரசியலில் பங்கெடுத்துக்கிட்டார். அவர் இன்னி இந்த தலைமுறைக்கு அவர் பழுத்த அரசியல்வாதி. அவர் கூட இதை ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்? இப்போ தாவேக தனித்து ஒரு பணியை செய்து அதில் சிக்கல் வந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகளும் அதை பாதிக்கும், தெரியுதுங்களா? அதனால் கூட்டணி அரசுக்குன்னு ஒரு தனி வழிகாட்டுதல் குழு அமைக்கணும். எல்லாரும் ஒன்றிணைந்து தான் பல செயல் திட்டங்களை கொண்டு வரணும். எல்லா கட்சிக்கும் வாரியத்திலையும் மிச்ச எல்லா பொறுப்புலையும் கூட்டணி கட்சிகளுக்கு அங்கம் வகிக்கிறதுக்கு வழி செய்யணும். இதெல்லாம் ஏன் கூட்டணி கட்சிகள் கண்டுக்காமல் இருக்குது? என்ன காரணத்துக்காக இருக்குதுன்னு தெரில. சரி, அதை விட்டுடுங்க. ஊடகங்கள்லாம் இதை மறைக்குது பாருங்கள். ஊடகம் மறைக்குது. ஏன் மூளைச்சலவை செய்கிறீங்க மக்களை? தாவேகாவுடைய அரசு தாவேக அரசுன்னு, தாவேக தலைமையிலான கூட்டணி அரசுன்ற ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறீங்க? இதுதான் என் கேள்வி. வேறு நான் சொல்கிறது உண்மை. இது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இது தப்புன்னு சொல்லுங்கள். அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.